இவனை ஜாக்கிரதையா லாக்கப்ல வச்சிருங்க. இவனை வச்சுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூட்டிஃபுல் கலர், ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க சார், இதே மாதிரி இன்னொரு சாரி கொடுங்க. சாரி மேடம், இந்த டிசைன்ல ஒரே பீஸ் தான் இருக்கு. அப்படியா? ரேகா, நீ எடுத்துக்க. நீ தானே பணம் கொடுக்க போற, நீயே எடுத்துக்க. பணம் கொடுக்கறது யாரா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருக்கல, மரியாதையா நீ எடுத்துக்க. எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துக்க. ஓகே ஓகே, இதுக்கு போய் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? இதே புடவைய நம்ம 2 பேருமே எடுத்துக்கலாம். பிடிச்சுக்க. எதுக்கு பிடிச்சுக்கடி சொல்றேன். ஸ்டிஃபா பிடி. என்னது இது? 2 பேரும் தாவணியா கட்டிக்கலாம். என்ன செய்தாத? ஆசைப்பட்டு எடுத்த, இப்படி பாதி பாதியா கிழிச்சிட்டியே. நீயும் ஆசைப்பட்டல, அதனாலதான். ரேகா, நாம எந்த நிலைமையில இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், நீயும் நானும் பாதி பாதி. அந்தஸ்தோ அதிகாரமோ எதுவுமே நமக்கு குறுக்க வர முடியாது. எதுலையுமே 50-50. இப்போ இந்த 50 உனக்கு. சீதா, பச்சையா ஒண்ணு கேட்க போறேன். என்ன? உனக்கு கல்யாணம் ஆகி வர்ற மாப்பிள்ளையில கூட பாதி கொடுப்பியா? எவ்வளவுதானே கொடுத்துட்டா போச்சு. ஆமா, எந்த பாதி வேணும்? கழுத்துல என்ன தாலி? சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அடிச்சன பல்லுகள் எல்லாம் கொட்டிடும். இன்விடேஷன் அனுப்பிச்ச, லெட்டர் எழுதுற, பத்தாவதுக்கு டெலிகிராம் வேற அனுப்பிச்ச, பதிலைய காணோம். இப்ப வந்து என்ன கேக்குறியா? எங்க மதுரைக்கா? அது சரி. நான் IPS லக்னோல எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன், நீ மதுரைக்கு லெட்டர் போட்டிருக்க. ஆமா, கல்யாணம் எப்ப ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. குழந்தை? ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான குட்டி இருக்கா. 1 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான், குழந்தைக்கு 1.5 வருஷம். உன் புருஷன் ரொம்ப ஃபாஸ்ட். சரி, கொண்டு போங்க. ஓகே சார். இல்லையா? ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உன் புருஷன்ல கூட பாதி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கியே. ஆமா, இப்ப என்ன பண்ண போற? பாதி என்ன பாதி முழுசாவே எடுத்துக்க. என்னடி இப்படி அலையறா? என்ன பண்றது, லோன்லியா இருக்கேனே. அது பாரு, அங்க ராஜனடி போட்டுட்டு வரல, அவர்தான் ஏ ஆளு. சாரி சீதா, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வர லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. சீதா, she is Miss ரேகா, IPS CID ஆபீசர். போதுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? மிஸ்டர், உங்களை நேத்து தான் எனக்கு தெரியும். உங்க வைஃப் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க 2 பேரும் 50-50. அதென்ன 50-50? போக போக உங்களுக்கே தெரியும். சீதா, உன் வீட்டுக்காரர 2 பேர் மட்டும் இல்ல, 4 பேர் பங்கு போட்டுக்கலாம். மிஸ்டர் விஜய், கமிஷனரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தானே உங்களை டெபியூட் பண்ணாங்க. நீங்க அந்த கொலைகாரனை விட்டுட்டு போட்டோகிராஃபரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக எதுக்கு கோவாவுக்கு போனீங்க? சார், ஒரு சிஐடி பண்ற விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஓகே ஓகே, கோவால போய் கஷ்டப்பட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. யுவர் சின்சியரிட்டி இஸ் அப்ரிஷியேட்டட். பட் எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணானே, அவனை விட்டுட்டீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குட் சார், நம்ம டிபார்ட்மெண்ட் செஞ்சது பெரிய மடத்தனம். டிடிஆர் வேஷத்துல வந்த அந்த பிளாக்மெயிலரை நாங்க பிடிச்சு போலீஸ் ஒப்படைச்சோமே, ஆனா அவங்க கோட்டை விட்டுட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? குற்றவாளிங்க நம்மளை விட புத்திசாலிங்க. எதுக்கும் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க.
எப்பவுமே என் உயிரை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது. அந்த கொலகார பசங்களை பிடிச்சு தூக்குல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். திஸ் இஸ் மை சேலஞ்ச்.